கதைப்பமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வெளிப்புற படப்பிடிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் பேசும்போது அவங்க கண்டிப்பாக கூட இருப்பாங்க. இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம், அதாவது கோயம்புத்தூரில் ஸ்கூலுக்கே போகாமல் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறவங்க பசங்க ஒரு 300 பேர்கிட்ட வந்து ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விவாதங்கள் போயிட்டுருக்கு. அது சரி தப்பு அப்படின்னு போயிட்டுருக்கு. நம்மளுடைய பார்வைகளை இதில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஹோம் ஸ்கூலிங். இந்த ஹோம் ஸ்கூலிங்கிறது வந்து எதுக்கு, ஏன் அப்படின்றத கண்டிப்பாக பேசணும். அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் என்னென்னா, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, எஜுகேஷனுக்கு வந்து அவ்வளவு செலவுகள் பண்ணுறாங்க. அதேமாதிரி பழங்குடியின பசங்க படிச்சுட்டு வந்தால் கூட, ஐஐடிக்கு போனால் கூட அதுக்கான செலவுகளை கூட வந்து தமிழக முதல்வர் வந்து ஏற்றிருக்கிற அளவுக்கு இன்றைக்கு எஜுகேஷனில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசு பள்ளியில் நிறைய பிள்ளைகள் வந்து சேர்றாங்க அப்படின்றதும் ஒரு நல்ல சைன் தான். அது ஆக்சுவலி இப்படிலாம் இருக்கும்போது கிறுக்குத்தனமாக அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதுக்காக ஹோம் ஸ்கூலிங் வந்து சரியா தப்பான்றதை நம்ம இங்கே பேசவே போகிறோம். ஹோம் ஸ்கூலிங் யாருக்கானது, அதனால் அது என்னென்ன பயன்கள், உளவியல் ரீதியாக அது என்னென்ன விஷயங்களை செய்யும், இதெல்லாம் தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே ரைட், நீங்கள் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க அப்படியே கோர்வையா சொல்லிட்டீங்க. என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் ஸ்கூலிங்னா எதுக்கு? என்னோட கேள்வி வந்து ஹோம் ஸ்கூலிங் முதல்ல எதுக்கு? ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்கூலுக்கே போகாம வீட்டுல பிள்ளைங்களை படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது தான் ஹோம் ஸ்கூலிங். சரி, அதை நீங்க எதற்கு வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வரும். ஏங்க +1 +2 படிக்கிறாங்க, நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸை டிகிரி படிக்கலீங்களா, அந்த மாதிரி தானே இங்கே ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இங்கே நிறைய இருக்குன்னு. அதுக்கு இன்னொரு பதிலும் சொல்கிறேன். நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் படிச்சிங்கன்னா அதுக்கான வேல்யூவை விட, கரஸ்பாண்டில் படித்தா இருக்கிற வேல்யூவோட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு டெய்லி போயிட்டு வர்ற சர்டிஃபிகேட் தான் வேல்யூ. அதையும் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். அதே தான். நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வேல்யூவை விட நீங்கள் ரெகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு இல்லை ரெகுலராக நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ. அப்போ எதுக்கு அதை சொல்கிறான்னா, அப்போ அவன்லாம் முட்டாளு, நீ வந்து புத்திசாலின்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது, அது வந்து என்னன்னா, ஒரு இடைநிற்றல் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சிக்கான விஷயம் தான். ஆனால் அதுதான் சிறந்ததுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு 300 பசங்களும் வந்து அது சிறந்ததுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அதை பத்தி நான் திரும்ப பேசுறேன், நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப இதுல வந்து எதற்காக ஹோம் ஸ்கூலிங்னு திரும்பி யோசிச்சா, இப்ப ரொம்ப ஒரு உடம்பு முடியாம ஒரு குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து பள்ளியில பயங்கர கேப் வந்துருச்சு. 6th இருந்து 8th வரைக்கும் அந்த குழந்தையால படிக்க முடியல. ஒரு 3 வருஷம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, உடல்நிலையினாலேயோ அவளால வந்து பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இப்ப 10th படிக்கணும் அப்படின்றப்ப ஹோம் ஸ்கூலிங்ல அவளுக்கு ஒரு 2 டீச்சரை வச்சு அந்த பொண்ணுக்குள்ள வந்து படிக்க வச்சா வந்து இது வந்து ஒரு சாத்தியக்கூறுகள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட மெடிக்கலி ஒரு டிசேபிள்டா இருக்கிற பசங்களுக்கு ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்குமான்னு கேட்டா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கம்மியாக இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த ரீசன்ல ஹோம் ஸ்கூலிங் படிக்கலாம். முதல்ல எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, ஹோம் ஸ்கூலிங் எதுக்கு? நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதே எதுக்காக அனுப்புறோம்? முதல் விஷயம் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எல்லா விதமான பிள்ளைங்களும் வந்து கூட வந்து வரும்பொழுதுதான் ஒரு குழந்தைக்கு வந்து விஷயங்கள் தெரியும். எல்லா நேரத்துல நம்ம சாதாரண ஒரு விஷயமா சொல்றோம்ல, அதாவது வீட்லயே குழந்தையோட 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால விளையாட முடியாது அப்படின்னு அடிக்கடி ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள்ல சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அதோட ஏஜ் குரூப்ல இருக்கிற மற்ற குழந்தைங்களோட படிக்கிறதும், கேள்விகள் கேட்கப்படும். தவறுனா யாரோ ஒரு டீச்சர் உன்னை கேள்வி கேட்பாங்க, இது தப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அறிவு பகிர்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். ஸ்கூல் சமுதாயம் வந்து எப்படி இயங்குதுன்றத ஸ்கூல் மூலமா தான் நீங்க கத்துக்க முடியும். ஒரு பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை ஃபேஸ் பண்ணுது. ஒரு அடாவடியான ஒரு குழந்தை வந்து அது இப்போ குழந்தை கூட வளருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு வருதுன்னு, அந்த அடாவடியான குழந்தைய பண்ணுறத சேஷ்டைகளையோ இல்லை அது பண்ணுற பிரச்சனைகளோ அந்த குழந்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஸ்கூலில் வீட்டில் வச்சு நீ என்ன பண்ணுவீங்க? வீட்டில் என்ன சொல்லி கொடுப்பீங்க? வீட்டில் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய அனுபவங்களே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, மற்றவர்களுடைய அனுபவங்களோட என்னுடைய அனுபவங்கள் தான் பிரதானமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நானே
உதாரணத்துக்கு யாழினி வந்து பிறக்கிறா, ஒரு 9 மாதம் 10 மாதத்துல வந்து இப்போ 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல், கையில் காசு கிடையாது. முதல்ல அவங்க வேலைக்கு போகிறாங்க, நான் ஒரு 6 மாதம் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு யாழினிக்கு. இப்போ நம்ம வந்து டே கேரில் விடணும். ஆனால் நம்ம பொதுவாக நம்மளுடைய தமிழ் சமுதாய அமைப்பு என்ன சொல்லணும்னா, குழந்தைய வந்து டே கேரில் விட்டுட்டு 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குழந்தைய வந்து நீங்கள் கில்ட் பண்ணுறீங்க. குழந்தைய பார்த்துக்கிட்டு தானே நீங்கள், ஆனால் நீங்கள் குழந்தைய போய் டே கேரில் விட்டீங்கன்னா எந்த வகையில் நியாயம்? சரி, கரெக்டு தான், அதுதான் நம்ம இப்போ குழந்தைய பெற்றுக்கிறோம். டே கேரில் யார் இருக்கா? அந்த குழந்தைக்கு வயசில் ஒத்த குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை, 2 வயசு 3 வயசு 4 வயசு இதில் இருக்கிற குழந்தைகள் தான் அங்கே டே கேரில் இருக்குது. ரைட். இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா பாட்டி இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்க லீவ் போட்டு பார்த்துக்கலாம். குழந்தைய வந்து நீங்கள் தானே பார்த்துக்கணும். ரைட். 3 வேளை சோறு கழுவி விடுற வேலையை மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தைக்கு சொப்பு சாமானை கையில் கொடுத்து விட்டு நீங்கள் சீரியல் பார்த்துட்டு இருப்பீங்க. இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்களுமே அதான் செய்வாங்க. வீட்டில் குழந்தைய பார்த்துக்கணுன்ற போர்வையில் அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கு. இவங்க அழகாக டிவி சீரியலை சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு ஆள் வச்சேன், கிராமப்புறத்துலேருந்து ஒரு அம்மா. ஆமாம், ஐயோ, அந்த அம்மா ஏசிலாம் போட்டு நல்லா பப்பரப்பான்னு படுத்துவங்களாங்களா அவசரம். குழந்தை அது என்னவோ பண்ணிட்டு இருக்குது. எங்கே என்ன பார்த்தா அது ரூமில் இருக்குன்னாங்க. அது ரூமில் அதை வந்து பார்த்துட்டு தான் நீ இதே தான் வந்து காசு கொடுத்தாலும் அப்படி தான், காசு கொடுக்காத பெற்றோர்கள் பெரியவங்க வீட்டில் இருந்தாலும் இதே தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு யாழி இன்னைக்கு வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, யாழி வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு கொள்றதுக்கு காரணமே வந்து டே கேர் தான் நான் சொல்லுவேன். காரணம் அங்கே நிறைய பசங்களுடைய பேச்சு, கான்வர்சேஷனு, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது. ஒன்றும் இல்லை, நான் 3 பிஸ்கட் வச்சு சாப்பிட்ருக்கேன், ஒரு பொண்ணு டம்மன்னு எடுத்துக்கிச்சு, அதை எப்படி அந்த குழந்தை எதிர்கொள்ள சொல்லு. அப்போ அடுத்த வாட்டி வந்து பத்திரமா அந்த பிஸ்கட் வச்சு சாப்பிடணுன்றது அங்கே தானே கற்றுக்கும் குழந்தை. இல்லைன்னா அது எப்படி கற்றுக்கும்? ஸோ இந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து உணர்ந்தோம். அதனால் வந்து என்னை பொறுத்தவரையும் டே கேர் பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது குழந்தைய டே கேரில் விடும்போது அந்த குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கவும் கற்றுக்கவும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து வருது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து கில்ட்டாக நம்ம மேலே ஏற்றுவாங்க. நாங்கள் நேரடியாக உணர்ந்தவங்கன்றதுனால சொல்கிறோம். அதனால் ஹோம் ஸ்கூலிங் வந்து எந்த வகையிலும் சிறப்பு கிடையாது. காரணம் சொல்லுங்க. இல்ல, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு ஜாக்கி. குழந்தைங்களோட பழகுறாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். யாருக்கு ஹோம் ஸ்கூலிங் சாத்தியப்படும்? முதல்ல ஹோம் ஸ்கூலிங்னா என்ன? அந்த குழந்தைங்க வீட்லயே இருந்து படிக்கணும். ஓகேவா? நீங்க சிஸ்டமேட்டிக்கா காலையில, உதாரணத்துக்கு லீவ் நாள் எடுத்துப்போம், இல்ல ரெகுலர் டேஸே கூட எடுத்துக்கங்களேன். காலையில எழுந்து 9 மணிக்கு நீ மேத்து, 10 மணிக்கு வந்து சயின்ஸ், 11 மணிக்கு சோஷியல் சயின்ஸ் குழந்தைங்க படிக்க போதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுங்க எப்போ தோணுதோ அப்போதான் எடுத்து படிப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்குமே உள்ள வித்தியாசமே நான் சொல்கிறேனே. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தோம் அப்படின்னா போய் டீ குடிச்சிட்டு வரலாமே இப்போ அப்படின்னு போவோம். சமைக்கிறத கொஞ்ச நேரம் கழித்து வந்து சாப்பாடு வச்சுக்கலாமே அப்படின்னு போவோம். நமக்குன்னு ஒரு ஒர்க்குன்னு ஒரு தனியாக ஒரு ஒர்க் ஆஃபீஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு ரூமோ இதுவோ நிறைய வீட்டில் கிடையவே கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறவங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யூகேல அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூமை தனியாக ஒதுக்கிக்கிறாங்க. அந்த ரூமில் அவங்களுடைய ஒர்க்குக்கான ரிலேட்டட் விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போமா குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரி, ரெண்டாவது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சயின்ஸோ ஒரு சோஷியல் சயின்ஸோ இல்லை ஒரு மேத்தோ, ஒரு அம்மா படித்த அம்மாவாகவே இருந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, படித்த அப்பா வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. சோ இப்ப மேத் நல்லா தெரியற அப்பாக்கு சோஷியல் சயின்ஸ் தெரியுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த குழந்தை அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கும்? நீங்க எல்லா சப்ஜெக்டுகளுக்கும் டியூஷன் வைக்கிற மாதிரியான ஒரு வாத்தியார் வைக்க போறீங்களா? அது உங்களால வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% ஆஃப் த ஆட்களுக்கு வந்து அது முடியவே முடியாது. சும்மா புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா வந்து ஒரு ரொம்ப ஒரு உயர்தட்டு வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து வீட்டுல ஹோம் ஸ்கூலிங் வைக்கிறாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வாத்தியார் வைப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அந்த டைமுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு சார் இருப்பாங்க, இல்லை காமனாக ஒரு சார் இருப்பாங்க. நம்மளால அதை செய்ய முடியுமா? நம்ம எடுத்த உடனே என்ன தெரியுமா செய்வோம்? இந்த ஆட்டோ போகிற கதை தான். இப்போ நான் செஞ்சிடுறேனே, அந்த காசு அப்படியே 1 லட்ச ரூபா அப்படியே மிச்சம் பண்ணி நான் சொல்லி தர போகிறேன், நான் வீட்டில் தானே இருக்கேன். ஏன்னா உன் வேலையை தான் நீ பார்ப்போம், குழந்தைங்களை அப்படியே விட்டுருவோம். அதுங்க வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியாது. ஏன்னா ஒரு 8 மணி நேரமாவது ஒழுக்கன்ற ஒரு விஷயம் வரும். ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கையில் குழந்தை வந்து இறங்கும். காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கணும், 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், சாயங்காலம் 4 மணிக்கு வரணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து சோம்பேறித்தனத்தை தான் அதிகமாக்கும்.
அதேதான். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் வந்து வேலையை வந்து ஃபேமிலியோட இணைச்சது பெரிய தப்புன்னு நான் நிறைய வாட்டி சொல்லுவேன். காரணம் என்ன, நான் நிறைய விஷயங்களை செய்யாமல் போகிறது காரணம், ஐயோ அவங்க இன்னும் வெளியே வந்திருப்பாங்களே, இப்போ யானையை கூப்பிட்டு வரணுமே, இந்த விஷயங்கள் தான் அதிகமாக போகணும் அவசரம். என்னுடைய முக்கியமான என் வேலையை நான் வந்து செய்யவே முடியாமல் போயிடும். சில விஷயங்கள் நான் விருப்பப்பட்டு எடுத்தேன்னு வச்சுக்காங்களேன், இருக்கிற பிரச்சனைகளை நான் சொல்கிறேன். இல்ல அந்த மாதிரி தான் இன்னொன்னு இருக்கு ஜாக்கி, படிக்கிற குழந்தை எங்க வேணா படிக்கும் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த குழந்தை நீ ஏன் படிக்கல நம்ம கேட்போம். நான் ஹோம் ஸ்கூலிங் போட்டிருக்கேன், நீ ஏன் படிக்கல, நீ ஏன் மார்க் வாங்கல அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். உடனேவே அந்த குழந்தைய யாரோட தெரியுமா கம்பேர் பண்ணுவாங்க, ஒரு வயசானவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க தாத்தா அப்பா அம்மா கூட இல்லாம தாத்தா வளர்க்குற குழந்தை பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல்ல அவ்வளோ மார்க் எடுக்கிறான், உனக்கு நான் இவ்வளோ வசதி பண்ணி தரேனே. வசதி பண்ணி தர்றதுக்கும் அதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் ரொம்ப வித்தியாசம். நான் ஒரு டேபிள் போட்டுட்டேன், சேர் போட்டுட்டேன், அந்த காசை உனக்கு நான் இதில் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னா அதை விட இல்லை. இதே மாதிரி வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் குழந்தைங்களா ஒரு 2 குழந்தைங்க கண்ணெதிரில் வீணானதை நாங்கள் கண்டிப்பாக, அதனால் அதை நீங்கள் செய்யாதீங்கன்றதும். அதே மாதிரி இன்னைக்கு பாலிமர் டிவியில் கூட அந்த பொண்ணு வந்து ஒன்று பேசி அறவைக்காட்டுத்தனத்தோட உச்சம். கோயிலில் போய் ஹிஸ்ட்ரி கற்றுவாங்களாம், டிராவல் பண்ணி ஜியாலஜி கற்றுவாங்களாம், ஸ்விம்மிங் கற்றுப்போம், கடலுக்கு போய் ஸ்விம்மிங் கற்றுப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதான் இந்த மாதிரி அறவைக்காட்டுத்தனத்தினுடைய அதிகபட்சமான விஷயங்கள் தான் வெளிப்படும்போக்கோசரம் ஒரு தேர்ந்த ஒரு கட்டமைப்பு, ஒரு பாட அமைப்பில் வந்து நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தோணும், எல்லா விஷயங்களும் படிப்பீங்க, சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முடியும், அதை பற்றின தேடல்களே இருக்கும். எஸ், எல்லாத்த விட ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன் ஜாக்கி, என்னோட சைட்ல இருந்து. நான் முடிக்கணும். அதேதான், அதாவது அவங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போய் வளர்ந்து அவங்க அப்பா வந்து ஜட்ஜாவோ, அவங்க அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸராவோ, அவங்க அப்பா வந்து டாக்டராவோ, அவங்க குடும்ப சூழ்நிலையினுடைய தரம் உயர்ந்துட்டாங்க. என் பிள்ளை வந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிறதே என் வீட்டில் என் பையன் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹோம் ஸ்கூலிங் அங்கே சாத்தியமே கிடையாது. அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகளும் சரி, இப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து நீ ஹோம் ஸ்கூலிங் பண்ணுன்னு சொல்லி வயலுக்கு கூட்டு போனால் என்ன ஆகுறது, ஏழப்பள்ளி பட்டறை கூட்டு போனால் என்ன ஆகுறது, மெக்கானிக் ஷெட்டுக்கு கூட்டு போனால் என்ன ஆகுறது, கூடாது. ஸோ இவ்வளவு பேரும் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போய் கல்லூரிகளை முடித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் போய் பொருளாதார முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு காரணம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் ரெகுலராக அவங்க போய் பண்ணுறதுனால தான். இல்லை ஜாக்கி, இன்னும் கூட சொல்வேன் நான், அந்த மாதிரி வந்து விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களோ கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் ஆள் வச்சிருவாங்க, கரெக்டாக வந்து வாத்தியார் வந்துடுவார் வீட்டுக்கு, குழந்தை ஸ்கூலில் இருக்கிற மாதிரி உட்காந்து படிச்சிடும். அது வந்து அவங்க ஸ்கூலில் அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு படித்து அவங்களுக்கு பிஸ்னஸ் வேறு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், பின்புலம் இருக்கும். இது அப்பர் மிடில் கிளாஸ் தப்பிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் வந்து லோவர் மிடில் கிளாஸ்லேயோ இல்லை பிலோ பாவர்ட்டி லைன்லேயோ இருக்கிறவங்க அவங்க கரெக்டாக வந்து ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எப்படியாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து அனுப்பிச்சிடுவாங்க. மாற்றுறது மிடில் கிளாஸ். அவங்களோட மனநிலை என்னன்னா, இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங்கில் நம்ம பள்ளியும் படிச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஒரு 200 பவுண்டுன்ற பாருங்க, ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ காசை வந்து மிச்சப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மாட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல. ஒருபோதும் புலியை பார்த்து அதேதான் பூனை நடந்து கொள்ளக்கூடாது. புலிதான், பூனைதான். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போலவே அப்படின்ட்டு வான்கோழி வந்து மயிலை பார்த்து சூடு போட்டுன கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதனால இது ஒரு விழிப்புணர்வு பதவியாக தான் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு காரணம், உங்களுடைய அனுபவங்களோட சேர்ந்து இது வரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்மளுக்கு இப்படிலாம் ஒரு தாட் வரும், இந்த தாட்டை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அந்த பெண்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.